கமலஹாசனை தாண்டி இவர் சிம்பு கைத்தட்டு இருந்தது. கமலஹாசன் அதை உணர்ந்துக்கிட்டாரு. அது இளைஞர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அது படம் வெற்றி பெறணும். கமலஹாசனுக்கு சொந்த படம். அதில் இவர் சிம்பு ரோல் நின்னாதான் படமும் வெற்றிகரமாக அமையும். எல்லாம் 4 கேரக்டர் நின்னாதான் மணிரத்னம் ஷைன் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அந்த படத்துக்கு ரேஞ்சு வேறு. கமலஹாசன் ஷைன் பண்ணிடுவார், அவருக்கு ஆடியன்ஸ் வந்துடுவான். சிம்புவும் படத்தில் டஃப்பாக இருக்குது, ஈக்குவல் ஃபைட்டு கொடுக்குறாரு, டஃப் கொடுக்குறாருன்னா படத்தோட ரேஞ்சு பெரிய அளவில் அது போகும். இப்போ கேப்டன் பெருமாள் விஜயகாந்த் வெர்சஸ் மன்சூர் அலிகான்னா அந்த கேரக்டரும் ஷைன் பண்ணால் தான் போகும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சிம்புக்கு இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு படத்துக்கு ப்ளஸ்ஸுங்கிறதும் இப்போ பெரிய ஒரு தாய் உள்ளத்தோட சிம்பு தன் ரசிகர்களை ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு அரசியலுக்கு சிம்பு வரணுங்கிறதையும் கமலஹாசன் அந்த இடத்துக்குள்ளே பேசினார். நான் எல்லாமே பார்த்தேன். சிம்புக்கு கைத்தட்டில் ஒரு தாய் மாதிரி ஒரு ராஜேந்தர் எப்படி அதை ரசிப்பாரோ அதே மாதிரி கமலஹாசன் ரசித்த கமலஹாசனுக்கு அந்த மெக்னானிமிட்டியும் நேரடியாக நானும் தம்பி பிரசாந்தும் வந்திருந்தோம். அப்போவே சொன்னேன், சிம்புக்குள்ளே கைத்தட்டை பார்க்கும்போது அரசியல் இது வரும்னு சொன்னேன் ஆரம்பத்திலே. அப்புறம் கமலஹாசனோட அந்த முகபாவனையில் பார்க்கும்போது ரொம்ப மெக்னானிமிஸான ஆளாட்டு கமலஹாசன் இருக்கிறாருங்கிற கருத்தையும் சொன்னேன். கடைசியில் நாம் என்ன பிரசாந்த்கிட்ட பேசணும்னோ அதே கமலஹாசன் மேடையில் பேச்சில் போட்டு உடச்சிட்டு போயிட்டார்.